பாரத் நெட்வொர்க் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். என்னதான் நடக்குதுங்க இந்த கலியுகத்துல? ஒரு காலத்துல பெண் பிள்ளைங்களுக்கு எல்லாமே அப்பாக்கள் தான் ஹீரோவா இருந்தாங்க. அவங்களோட லைஃப் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அப்பா கிட்ட தான் ஷேர் பண்ணிருப்பாங்க. ஒரு ஃப்ரெண்டாகவும் ஒரு ஹீரோவாகவும் எல்லா பெண் குழந்தையும் தன்னோட அப்பாவை தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி எல்லா அப்பாக்களும் தன்னோட மகளை தான் தேவதையாகவும் அம்மாவாகவும் தன் குல சாமியாகவும் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ ஒரு விஷயம் அது அப்படியே ஆப்போசிட்டா நடந்திருக்குங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? கிட்டத்தட்ட 24 வயசுள்ள ஒரு பெண் பிள்ளை தன்னோட அப்பா மேல பெரிய புகார் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்தா, தன்னோட அப்பா தவறான பாதையில போறாரு, எல்லா பெண்ணுங்களையும் ஏமாத்துறாரு, தன்னோட ஆசை வார்த்தைகளால எல்லா பெண்களையும் வயசு வித்தியாசம் இல்லாம அவங்கள காதலிக்கிறதாகவும் கல்யாணம் பண்ணிக்கிறதாகவும் அவங்க தன்னோட கனவுல நீங்க இவனதான் கல்யாணம் பண்ணிக்கணும், நீங்க என் கூட தான் இருக்கணும்ன்ற மாதிரி அவங்கள ஆசை வார்த்தைகளை காட்டி பெண்களை ஏமாத்துறதாவும் ஒரு புகார் கொடுத்திருக்காங்க. இன்னொரு பயங்கரமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தன்னோட பெண் வயசுல இருக்க இன்னொரு பெண்ணை ஆசை வார்த்தை காட்டி கல்யாணமும் பண்ணி அந்த பெண்ணுக்கு குழந்தையும் கொடுத்திருக்காரு அந்த அப்பா. அந்த குழந்தை இப்ப பாத்தீங்கன்னா 8 மாச குழந்தையா இப்ப அவங்க கையில இருக்கு. அது மட்டும் இல்லாம அவரு பிரபல அட்வொகேட்டாவும் இருந்திருக்காரு. இவரு அட்வொகேட்டா இருக்கும்போது இவரை தேடி நிறைய குடும்ப நல கேஸுங்கெல்லாம் வரும் இல்லையா? அப்ப ஒரு பெண் என்ன பண்ணிருக்காங்க, தன்னோட அக்காவோட குடும்ப கேஸுக்காக இவரை போய் மீட் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல குடும்ப பிரச்சனையை தீர்க்காம அந்த பொண்ணோட சேர்ந்து குடும்பமே நடத்திருக்காரு. இது எவ்வளவு மானங்கெட்ட விஷயம் இல்லைங்களா? தன்னோட பெண்ணோட வயசுல இருக்க இன்னொரு பெண்ணுகிட்ட போய் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, கடவுள் என் கனவுல சொன்னாரு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கை நல்லா இருக்கும், நீயும் எனக்கு ஏத்த மாதிரி இருக்கேன்னு ஆசை வார்த்தைகளை சொல்லி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி இப்ப கையில குழந்தையோட நிக்கிற அந்த பொண்ணு. அது மட்டும் இல்லாம இவரு வேற ஒரு வேலையும் பாக்குறாரா. அது என்ன வேலை தெரியுமா? மத மாற்றம். இவரு வேற மதத்தை சார்ந்திருந்தாலும் இன்னொரு மதத்துக்கு மாறி தான் ஃபாஸ்டரா ஆயிட்டோம்னு சொல்லி எல்லார்கிட்டயும் போய் அன்பா பேசி அவங்களையும் அட்ராக்ட் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவரு பாஸ்டரா மாறி அந்த சர்ச்சில் இவரு கூட இருக்க இன்னொரு பெண் பாஸ்டரையும் திருமணம் செஞ்சு இங்க இருந்து சிங்கப்பூருக்கே போயிட்டாரு. அது மட்டும் இல்லைங்க, அவங்களோட சேர்ந்து இப்ப குடும்பமே நடத்திட்டு இருக்காராம். இது எல்லாம் தெரிஞ்ச அவங்க மனைவி தன்னோட மகள் கிட்ட சொல்லி புலம்பியிருக்காங்க. இது இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தா இல்லையா தன்னோட அப்பா மேல, இந்த பெண்ணோட அம்மாவும் இவரும் காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க தானா. திருமணம் ஆனதுல இருந்து இவங்க 2 பேருக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. இவங்க அம்மா கூட இவர் வாழ்ந்துட்டு இருக்கும் போது கூட மற்ற பெண்களோட தொடர்பு வச்சு அவங்கள கர்ப்பமாக்குறது தான் இவரோட முழு மூச்சான வேலையாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சு அவர் மனைவியும் இவரும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா தன்னோட அப்பாவோட இல்லாம தன்னோட அம்மாவோட தான் இருந்திருக்காங்க. இந்த 4 வருஷத்துல இவரு பல லீலைகள்லாம் செஞ்சு எல்லார்கிட்டயும் சிம்பத்தி கிரியேட் பண்ணிருக்காரு. என்னன்னா, எனக்கு என் ஒய்ஃப் இல்ல, என் மகளும் இல்ல, நான் அனாதையா இருக்கேன், தனியா இருக்கேன், எனக்கு ஆதரவு யாருமே இல்லைன்னு குறிப்பா மனதளவுல வீக்கா இருக்கிற பெண்களை பார்த்துதான் இவர் இந்த மாதிரி அட்ராக்டிவா பேசுவாராம். இவர் பேசுறத கேட்டு எல்லா பெண்களும் இவர் பேச்சுல மயங்கி போய் இவர் என்ன சொன்னாலும் செய்யற அளவுக்கு துணிஞ்சிருவாங்களாம். அந்த அளவுக்கு வசியம் பண்ணுவாரா இந்த பாஸ்டர். இதுதாங்க இப்ப நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, யாரெல்லாம் தன்னோட கூட இருக்காங்களோ அவங்க கிட்ட இல்லீகலா கான்டாக்ட் வச்சு அவங்கள கர்ப்பமாக்குறதா முழு மூச்சா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி அந்த கருக்கலைப்பு வேலையை இவர் ரொம்ப ஈஸியா பண்ணியிருக்காரு. இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்ச அவரோட மகள் என்ன பண்ணிருக்காங்க, கோர்ட்ல ஒரு கேஸ் கொடுத்திருக்காங்க. என்னன்னா, எங்க அப்பா இல்லீகலா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு, இத்தனைக்கும் அவர் ஒரு லாயரா இருந்து இந்த மாதிரி பண்றது ரொம்ப பெரிய கொடுமையான விஷயம்னு சொல்லியிருக்காங்க. எல்லா பொண்ணுங்களும் இவரோட பேச்சை கேட்டு மயங்கி இப்படி தப்பான வழியில போயிடுறாங்க. இனிமேலாவது யாரும் இந்த மாதிரி ஆட்களோட பேச்சை நம்பி ஏமாறாதீங்க. பெண்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் மாதிரி அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இதனால எனக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் நான் பயப்பட போறது இல்லைன்னு ரொம்ப போல்டா சொல்லியிருக்காங்க இந்த பெண்ணு. அது மட்டும் இல்லாம தன்னோட மகள் கிட்ட போய் இவரு நீ இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா நான் உன்னை ஏதாவது பண்ணிடுவேன்னு மிரட்டியிருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல நான் உனக்கு பணம் கொடுக்குறேன், 20 லட்சம் கொடுக்குறேன், 16 லட்சம் கொடுக்குறேன்னு தன்னோட மகள் கிட்டே போய் பேரம் பேசியிருக்காரு இந்த அப்பா. இத கொஞ்சமும் அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா எனக்கு இது எதுவுமே தேவையில்லை, நீங்க பண்றது பெரிய தப்புன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா போல்டா சொல்லியிருக்காங்க இந்த பெண் குழந்தை. யாரு தப்பு பண்ணாலும் தப்பு தப்புதான்றத தெளிவா முடிவு எடுத்திருக்காங்க இந்த பெண். அதனாலதான் தன்னோட அப்பா இந்த மாதிரி நடந்துக்கிற விதத்தை தனக்கு பிடிக்காதனால போலீஸ் கமிஷனர் கிட்டே நேரடியா போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இதுல இன்னொரு யோசிக்க வேண்டிய என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, தன்னோட அப்பா அம்மாவும் பிரிஞ்சுதான் இருக்காங்க. இன்ன வரைக்கும் அவங்க லீகலா பிரியல, அதாவது டைவர்ஸ்க்கு இன்னும் 2 பேருமே அப்ளை பண்ணல.
இப்போ வரைக்கும் அவங்க பிரிஞ்சுதான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. நான் கேக்குற கொஸ்டின் என்னன்னா, உங்களுக்குன்னு மனைவி மகள் இருக்கும்போது எதுக்கு அடுத்த பெண்களை தேடி போறீங்க? பெண்கள்னா உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா போச்சா? நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க, அவங்க உடனே உங்களுடைய ஆசை வார்த்தையில விழுந்துருவாங்கன்னு நினைப்பா? பெண்களை பத்தி இப்படி தப்பான எண்ணத்தோட இருக்காதீங்க. எல்லா பெண்களும் இதே மாதிரி அமைதியா இருக்க மாட்டாங்க. பெண்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னா மனதளவுல ரொம்ப வீக்கானவங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனைனாலும் தாங்க மாட்டாங்க. அததான் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே இந்த மாதிரி ஒஸ்டான ஆம்பளைங்க தான் இந்த மாதிரி பெண்களை பயன்படுத்திக்கிறாங்க. தன்னோட ஆசைக்காகவும் தன்னோட தேவைக்காகவும் எல்லாருமே இந்த மாதிரி பெண்களை ஏமாத்துறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு சீக்கிரம் கிடைக்கும்னு நாங்க நம்புறோங்க. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு ரொம்ப போல்டா முடிவெடுத்து தன்னோட அப்பா மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தப்புக்கள் எல்லாம் எங்க நடக்குதோ அப்போ தைரியமா இருந்து பெண் பிள்ளைகள் மட்டும் கிடையாது பெண்களும் இவங்களை எதிர்த்து நீங்க கேஸ் கொடுக்கணும். இந்த விஷயத்தை இப்படி போல்டா தைரியமா முடிவெடுத்த இந்த பொண்ணுக்கு நாம எல்லாருமே ஒரு ஹேண்ட்ஸ் அப் தாங்க கொடுக்கணும். எல்லா பொண்ணுங்களுமே தைரியமா இருங்க. தப்பு யாரு பண்ணாலும் உடனே நீங்க இப்படி எங்க தப்பு நடந்தாலும் தவறு நடந்தாலும் பெண்கள் ஆகிய நாம தாங்க தைரியமா துணிந்து அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும். யாரும் யாருக்கும் பயப்படக்கூடாது. பயந்து போறதுனால தாங்க இந்த மாதிரி ஆம்பளைங்களாம் பெண்களை ரொம்ப ஈஸியா ஏமாத்திட்டு போறாங்க. பெண்கள் நாட்டின் கண்கள்னு சொல்லுவாங்க. பெண்கள்னால ஒரு தெய்வத்துக்கு சமமா தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஆண்களுக்குலாம் எப்படிங்க யோசிக்க வராங்க? இந்த பெண்ணை ஏமாத்தணும், அந்த பெண்ணை ஏமாத்தணும், இவ கூட இருக்கணும், அவ கூட இருக்கணும், கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையே இந்த மாதிரி வெறித்தனம் பிடிச்ச ஆம்பளைங்களுக்கு. இதுல இன்னும் ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தன்னோட மகளோட வயசுல இருக்கிற பெண்கிட்ட எப்படி இவரு போய் இவ்வளோ அட்ராக்டிவா பேசி அந்த பொண்ணை மனசை மாத்திருக்கா. இந்த பொண்ணு போய் அந்த பொண்ணுகிட்ட பேசியிருக்கா, நீ ஏன் இந்த மாதிரி பண்ற, என் அப்பா கூட ஏன் இந்த மாதிரி கான்டாக்ட் வச்சுக்கிட்ட அப்படி இந்த பொண்ணு போய் கேட்கும் போது அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? நீயும் உங்க அம்மாவும் தான் உங்க அப்பாவை விட்டுட்டு போயிட்டீங்க, நீங்க பண்ணது தப்பு தானே, அதனாலதான் நான் அவர் கூட சேர்ந்து வாழ்க்கை கொடுத்துருக்கேன்னு அந்த சின்ன பொண்ணு ஒன்னும் அறியாம இப்படி ஒரு பதில சொல்லியிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு இவர் அந்த பொண்ணோட மனசை மாத்திருக்காரு பாத்தீங்களா? இந்த கல்யாணம் பாத்தீங்களா 1-2 மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பெண்களை ஒரு கல்யாணம் பண்ணியிருக்காரு. கல்யாணம் மட்டும் பண்ணல, கல்யாணம் பண்ணாம நிறைய பெண்களோட இல்லீகலா கான்டாக்ட்ல இருந்திருக்காரு. அதனால தயவு செய்து பெண்கள் எல்லாரும் இந்த வீடியோவை பார்த்து நீங்க உங்களை தைரியமாகவும் தெளிவான சிந்தனையோட இருங்க. இந்த மாதிரி ஒரு மிருகத்தனமான ஆண்கள் கிட்ட யாரும் சிக்கிடாதீங்க. இவரை பாத்தீங்களா, ஒரு படிச்சவரு, லாயரு, மத்தவங்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பொசிஷன்ல இருக்க இவரே அந்த சட்டத்தை தவறான பாதையில யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நான் மதம் மாறிட்டேன்னு சொல்லி அங்க இருக்க பெண்களையும் இவர் தவறான வழியில யூஸ் பண்ணிருக்காரு. இது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். இந்த இளம் பெண் மாதிரி நீங்க எல்லாரும் போல்டா தைரியமா முடிவெடுங்க. இதுதான் நீங்க நாட்டுக்கு செய்யற பெரிய கடமையாவும் இருக்கு. உங்களை பார்த்து நிறைய பெண்கள் போல்டாவும் இருப்பாங்க. இந்த நாளுக்கான செய்தியோட நான் கிளம்புறேன். நாளைக்கு வேற ஒரு செய்தியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை ஸ்டே டியூன் பண்ணுங்க. நன்றி.